ஒரு பக்கம் கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு பலர் கூவிக்கிட்டு இருக்கிற அதே வேளையில, மறுபக்கம் அதுக்கு நேர் எதிராக பல விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சமூக வலைத்தளங்களோட வளர்ச்சியால பல விஷயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமா பகிரப்பட்டு வருது. 10 நாட்களுக்கு முன்னால தமிழ் திரையுலகத்தையே சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற விவகாரம் அதிர வச்சது. திரைமறைவுல சில பஞ்சாயத்துகளுக்கு அப்புறமா நடந்த சுசியோட ட்விட்டர் கணக்கும் முடங்கி போச்சு. அந்த அதிர்ச்சியிலிருந்து திரை ரசிகர்கள் இன்னும் மீளாத நிலையில, கபாலி படத்தோட நாயகி ராதிகா ஆப்தேவோட புதிய புகைப்படம் ஒன்று கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ஆடை நிறுவன விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் அந்த புகைப்படம் நேத்து முதல் வைரலாக பரவிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட நிறுவனமே அதை சமூக வலைதளத்துல பகிர்ந்திருக்கிறது தான் இதுல உச்சபட்சமான விஷயம். அதுல ராதிகா ஆப்தேவும் டேக் செய்யப்பட்டிருக்காங்க. முகத்தை மறைச்ச நிலையில ஒரு ஈரமான மெல்லிய உள்ளாடையோட உடல் பாகங்கள் தெரியும் அளவுக்கு அந்த புகைப்படம் அமைஞ்சிருக்கு. அது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. சமூக வலைதளத்திலேயே அந்த புகைப்படம் பகிரப்பட்டிருக்கிறதுக்கு பல கமெண்ட்டுகள் எழுந்திருக்கு. ஏற்கனவே நிர்வாண காட்சி விவகாரம் ஒண்ணுல ராதிகா ஆப்தே பரபரப்பாக பேசப்பட்டவங்க தான். ஆனா அது ஒரு திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு தனிப்பட்ட காட்சி. இந்த முறை ஒரு விளம்பர புகைப்படத்துல அவங்க அப்படி போஸ் கொடுத்திருக்கிறது தான் பலரையும் வியப்பிலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தி இருக்கு. அதுவும் பலரும் எளிதாக பார்க்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள்ல எல்லோர் முன்னிலையிலும் பகிரப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் நான் சொல்றது, என்னை என்ன திட்டினாலும் எனக்கு கோவமே வராது. ஏன்னா நான் நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வரேன். நான் ராதாரவி அண்ணனே பார்த்துட்டேன். அதை தாண்டி எனக்கு யாருமே காம்படிஷனே இல்லை. அவருக்கு மட்டும் இல்லை, ஏன்னா நான் மிஸ்டர்ன்னு சொன்னால் அதை கெட்ட வார்த்தைன்னு நினைப்பாங்க. ஸோ அதுவும் நான் சொல்லக்கூடாது. எனக்கு வேற எதுவுமே தெரியாது. எனக்கு இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் எதுக்குடான்னு எங்கள் வீட்டில் டிவி பார்க்கும்போது கைது செய் விஷாலை கைது செய் அப்படின்ட்டு டிவியில் எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு சூப்பர் காமெடிடா இது, நல்லா இருக்காது அப்படின்ட்டு காமெடி சேனல் ரசிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க.